ஹலோ கைஸ், வணக்கம். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. ஐசிஏஐ ஸ்டூடெண்ட் ஜேர்னல் ரிவ்யூ ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை. ஜூலைனா என்ன மந்த்? சிஏக்கு ஸ்பெஷலான மந்த், சிஏ டே. ஸோ நம்ம 75 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ அதனால we are celebrating, we have completed 75 years and we are stepping into 76th year of CA day. And what is happening here is our ICAI journal. First of all, ICAI student journal ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று எப்படின்னா, ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து வேரியஸ் ஸ்பீச்சஸ், அதாவது பிரசிடென்ட் அவர்கள் என்ன சொன்னாங்க, வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் என்ன சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் வில் பி ஹேவிங். அண்ட் செகண்ட் ஹாஃப் இஸ் you will be having technical things. Technical things na final இருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்டர்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாமே கடகடகடான்னு 10 மினிட்ஸ்ல பார்த்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு பிக்சர். அந்த பிக்சர் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு தீமே இருக்குது. ஒரு ஈகிளோட பிக்சர் போட்டிருக்காங்க. அந்த ஈகிளோட பிக்சரோட உள்ளுக்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்க, த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு ஈகிள் இருக்கு. அந்த அதுதான் சிம்பிள், நம்ம ஐசிஐ சிம்பிள் அதுதான். அதோட கீழே சான்ஸ்கிரிட்ல ஒரு விஷயம் எழுதிக்கிறாங்க, ஓகேங்களா? அந்த விஷயம் என்னன்னா, யஏஷ ஸ்வப்தேஷு ஜாகிரதின்னு போட்டிருக்கிறாங்க. சார், நிறைய பேருக்கு வந்து நீங்க ஐசிஐ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்குங்க. அந்த வேர்டோட மீனிங் என்ன புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஈகிள் ஏன் அந்த சிம்பிளை போட்டிருக்கிறாங்க? ஈகிள் நம்ம தமிழ்ல வந்து கழுகு சொல்லுவாங்க, இல்லைன்னா கருட பட்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஈகிள்னா என்ன, அதுக்கும் இந்த ஃப்ரேஸான யகேஷஸ்வப்தேஷு ஜாகிரதி, இந்த ரெண்டு வேர்டுக்கும் என்ன சம்பந்தம்? யகேஷஸ்வப்தேஷு ஜாகிரதினா ஏங்க, ஃபீல் ப்ரவுட். ஃபீல் ப்ரவுட் என்ன தெரியுமா? அதோட மீனிங் என்ன தெரியுமா? ஒன் ஹூ அவேக்ஸ் when others sleep. மற்றவங்க தூங்கும் போதும் இவன் வந்து ஷார்ப்பாக அவனோட வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அதோட அர்த்தம். இப்போ இதுக்கும் ஈகிளுக்கும் நீங்க என்ன சார் கனெக்ட் பண்றீங்க? ஈகிள் வந்து ஒரு பக்ஷி. இட்ஸ் a biggest, இட்ஸ் a கிங் ஆஃப் பேர்ட்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவ எந்த ஹைட்ல இருந்தாலும் எய்மை வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் இருந்து கீழே, let it be fish or any sort of things running down, அது வந்து என்னன்னா, அந்த ஈகிள் பக்ஷி வந்து ஏது டாப்ல இருந்தாலும் ரொம்ப ஷார்ப்பாக அதோட கண்ணை திறந்து வச்சு பார்த்து நுணுக்கமாக அதோடைய பிரேவை சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. வேட்டையாடி சாப்பிடும், அதுதான் அதோட மீனிங். ஸோ நம்ம யார மாதிரி இருக்கணும்? ஒரு ஈகிளை மாதிரி இருக்கணும். ஈகிளை மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். மற்றவங்க தூங்கும் போதும் நம்ம டிட்டர்மினேஷனோட இருக்கணும்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இந்த ஐசிஏ உடைய தீமே அதுதான். இங்க ஒரு விஷயம் கூட போட்டிருக்காங்க, 75 years of excellence inspiring India at 100. what is inspiring India at 100? what is India at 100? அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியா at 100னா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம 2047 we will be reaching 100 years of independence. So 2047 our India has a lot of dreams, and we being the financial we being the people who helped India to develop and who safeguard the financial health of the India, we also become the part of this India at 100, and we are the chartered accountancy, the chartered accountant people, the CAs, and the institute plays a very crucial role in inspiring India at 100. That is inspiring India at 2047, which is being the 100th year of independence. So we are eagerly and 2047 நினைச்சு பாருங்க யாரெல்லாம் எப்படி இருப்பாங்களோ. நீங்க என்ன, லைக் நீங்க சிஏ எல்லாம் முடிச்சு நீங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப் ரீச் பண்ணிருப்பீங்க தெரியாது. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரண்ட் பேஜ். அதான் சொன்னேன் பாத்தீங்களா, 2024 இருந்து 2049 கோல்டன் பீரியட்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இன்ஸ்பைரிங் இந்தியா அட் 100. 2047 தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 100 வருஷம் ஆகுது, சரியா? வாட் இஸ் 2049? அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆக்ட் 1949 தானே, அங்கிருந்து 2049 100 இயர்ஸ். ஸோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கிங்க. 100 இயர்ஸ் நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ண போறோம். நம்ம தான் ஃபினான்ஷியல் ஹெல்த்தை காப்பாற்ற போறோம். அதை வந்து சொல்லாம சொல்லிட்டாங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம் சொன்னோம். ஒன்னு வந்து பிரசிடென்ட் ஐயா என்ன சொன்னாங்க, வைஸ் பிரசிடென்ட் ஐயா என்ன சொன்னாங்க, சேர்மன் அவர்கள் என்ன சொன்னாங்க. இது வந்து ஒரு செஷன். நெக்ஸ்ட் செஷன்னா பார்ட்டாலாம் இல்லை, இப்பவே பாத்துருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, டெக்னிக்கலாக என்னெல்லாம் விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும், நான் ரொம்பலாம் பேச விரும்பவே இல்லை. நம்ம பிரசிடென்ட் சார் என்ன மெயினா சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் மார்க் பண்ணிட்டேன். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நல்லாவே தெரியும், நம்ம எம்சிஎஸ் இருக்குல்ல, தட் இஸ் ஓரியன்டேஷன் அட்வான்ஸ் ஐடிடி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அண்டர்கோ பண்ணியிருக்கிறாங்க அந்த குவார்ட்டர்ல.
அந்த குவார்ட்டர்ல லாஸ்ட், பிகாஸ் ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மந்த்ல ஒரு குவார்ட்டர். ஸோ ஜூலைல ரிலீஸ் பண்ணும்போது இந்த 3 மாசம் இந்த டோட்டல் குவார்ட்டர்ல எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களாங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். லிசன். நம்ம அதெல்லாம் நினைச்சுக்க தேவையில்லை, நம்பர் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் என்னன்னா லைக் பாத்தீங்களா 2,77,751 அவங்க வந்து அட்வான்ஸ் ஐடிடி பண்ணியிருக்காங்களாமா. 3,45,780 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரியன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்ல மட்டும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ICAS trained 5,521 ஸ்டூடெண்ட்ஸ் இன் MCS ப்ரோக்ராம் across 142 பேட்சஸ். ஓகேங்களா. சோ அத பத்தி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் SPOM பத்தி ரொம்ப முக்கியமான விஷயம். SPOMல செட் A செட் B எவ்வளவு பேர் வந்து எக்ஸாம் எழுதி இருக்காங்க. among the that is to date இன்னைக்கு வரை, அதாவது ஜூன் 30ஆம் தேதி வரை to date 1,25,606 students have registered for the module. அந்த module பார்க்கிறதுக்காக இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இதுல 40,430 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செட் ஏயும் செட் பியும் பார்த்து முடிச்சுட்டாங்க. 40 மணி நேரம் பார்த்து முடிச்சுட்டாங்க. 73,635 students have completed set A while 45,808 have completed set B. currently என்ன சொல்றாங்க, 25,545 students வந்து are progressing, அதாவது படிச்சிட்டு இருக்காங்களாமா. they are working for that. ஸோ SPOM வந்து ரொம்ப என்ன சொல்றது சூடா போயிட்டு இருக்குது. அதை பத்தி ஒரு விவரம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான மற்ற விஷயம் என்னன்னா, ஸ்காலர்ஷிப் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் போன வருஷம் வந்து 5,640 அப்ளிகேஷன் தான் வந்துச்சு. ஆனா இந்த வருஷம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ங்க. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது போன வருஷமே ஐம் சோ சாரி டு டெல் யூ, போன வருஷம் 20 to 23 எவ்வளவு பேர் வந்தாங்க, 21, 22 எவ்வளவு பேர் வந்தாங்க, 23, 25 எவ்வளவு பேர் வந்தாங்க. அந்த 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 5,640 வந்தாங்களாமா போன வருஷம். போன வருஷம் 8,191 பேர் வந்தாங்களாமா போன வருஷம். அதாவது 23, 24 என்னங்க, March 1, 2023 இருந்து April 1, 2023 இருந்து March 31, 2024 வரை எவ்வளவு பேர்? சிம்பிள் கால்குலேஷன், அவ்வளவுதான். Now ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம், ஃபவுண்டேஷன் வந்து 1,13,551 students have applied for the exams and ஃபவுண்டேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்டர் 2,06,410, அப்புறம் ஃபைனல் 1,16,282 and ஹோப்ஃபுல்லி இங்கே சொல்லிட்டாங்க ரிசல்ட் பத்தி சொல்லிட்டாங்க. கவனம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல ரிசல்ட் வந்துரும் சொல்லிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஜூலை 8th 9th 10th 7th 8th 9th 10th வந்துரும். சரிங்களா. நான் நெக்ஸ்ட் நம்ம வந்து வைஸ் பிரசிடென்ட் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மொபைல் ஆப் இஸ் தேர் ஃபார் ICAI BOS ஒரு ஆப் இருக்கு. என்னோட கட்டாயமான ஐ ஆம் சஜஸ்டிங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் டவுன்லோட் தட். அதுல வந்து நிறைய ரிசோர்சஸ் இருக்குது, வீடியோ லெக்சர்ஸ் இருக்குது. யூ மே லைக், ஐ பிலீவ் தட் இட்ஸ் குட். பாருங்க, அதுல இங்கிலீஷ்ல லெக்சர்ஸ் ஆர் தேர். ஸோ யூ ஜஸ்ட் கேன் கோ த்ரூ இட். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6,42,000 students have already benefited from this app சொல்லியிருக்காங்க. So every CA student should have app, and there is also one more portal in our ICAI BOS, that is MCQ practice portal. I humbly request all the students, especially CA intern and CA final to look through that and please just practice those MCQs. Now next important விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயம் வந்து கான்ஃபரன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. நிறைய இடத்துல கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்குது and I humbly request many students, உங்களுடைய பக்கத்துல எங்க கான்ஃபரன்ஸ் நடக்குதோ போயிட்டு அட்டெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஒன்று போதும். ஓகேங்களா. Now next சேர்மேன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இங்க ஒரு விஷயங்க, நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஹிந்தியில ஃப்ரேசஸ் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர், நான் இல்ல சொல்லவே இல்லை. and I have a small suggestion for that. ஹிந்தியில caption is there, very good. We respect Hindi, no doubt in that. At the same time, there are many South students, so it will be better that அதே விஷயம், the same thing, if it isn't there in English also, it will be so good. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் சொல்லித்தரேன். ஒன்னு நான் எடுத்து சொல்றேன். एक नेता वह होता है जो राह दिखाता है, सही काम करता है और सही रास्ते पर चलता है. என்ன இதோட மீனிங் என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு லீடராக இருக்கணும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லீடருக்கு தான் ஒரு நல்ல வழியை காமிக்க முடியும். அவன் எல்லா வேலையும் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் எல்லா கேசஸ்லயுமே
டிட்டர்மினேஷனுடைய கரெக்டான பாதையை நோக்கி போவான். அப்படித்தான் சிஏ பசங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாங்க இந்த லைன்ல. So be proud to be a chartered accountant. Be proud to be a chartered accounting student. Now with this, I am binding up the president, வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சேர்மன். அவங்க 3 பேரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் மொபைல் ஆப் ஆக்சஸ் பண்றாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, நிறைய மோட்டிவேஷன் விஷயம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நவ் வி ஹேவ் எ வெரி ஸ்மால் அகெயின் மோட்டிவேஷன். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க, மாரல் சயின்ஸ் தான். அதாவது இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் சிஏ பசங்களுக்கு இருக்கணும். என்னது? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்னா என்ன? இங்கிலீஷ் கொஞ்சம் ஃப்ளூயண்டா பேச கத்துக்குங்க. ஒரு லாங்குவேஜ் தெரியலைன்னா அந்த லாங்குவேஜை கத்துக்க பழகுங்க. புதுசா ஒரு லாங்குவேஜ் படிங்க. ப்ராப்பரா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கத்துக்குங்க. அப்புறம் அடாப்ட் பண்ணுங்க. எங்க போனாலும் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்க அடாப்டிவலாக இருந்தால் மட்டும்தான், எஸ்பெஷலி சிஏ சொல்ற இந்த ப்ரொஃபஷன்ல அடாப்டபிலிட்டி ரொம்ப 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 முக்கியம். ப்ராப்ளம் சால்விங், அதாவது நல்லாவே தெரியும், லாவும் ஆடிட்டிங்கும் தியரி பேப்பர் ஆனாலும் அதுல வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் வருது. Of course, problem paper தான். But still in theory paper also you can see a lot of problem or case scenario based questions. So you should have that problem solving mentality to work out all the questions. So அந்த லெவல, அந்த கிரியேட்டிவிட்டியை, அந்த யூனிக்னஸை, இந்த குவாலிட்டிஸை நீங்க தயவு செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதை மட்டும் இல்லாமல் நிறைய பேர், அதாவது டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல இருந்து, ஓகே, மைக்ரோசாஃப்டோட சிஇஓ இதை பத்தி, அதாவது இந்த குவாலிட்டிஸை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் ரீடிங், கேஷுவல் ரீடிங் மட்டும்தான். இப்போ நான் டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஐ அம் கோயிங் டு டெல் யூ சம்திங் which is very very technical. Now guys listen. Technicalaக summary charts have been provided by ICAI. Kudos for doing this thing, doing this great thing. பிகாஸ் இதை வந்து நீங்க இப்ப வந்து அசால்ட்டா விடுவீங்க. ஆனா நான் ஒன்று சொல்றேன், ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சிஏ ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்ல இருந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் இண்டெக்ஸ் 19 அழகான ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இலஸ்ட்ரேஷன்ஸும் சும்மா தியரி மட்டும் இல்ல, இலஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புறேன். நான் இதை பத்தி சொல்ல விரும்பல, பிகாஸ் ஐ ஆம் நாட் அ டெக்னிக்கல் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு எஃப்ஆர். ஓகே, லா ஆர் ஆடிட்டிங் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன். Again, I don't want to touch finals because I'm mainly concentrating only on foundation and inter. Finals எல்லாம் வரலாம், அப்புறம் வரலாம். இப்ப நான் வந்து ஃபவுண்டேஷன் இன்டர் தான் மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா, இன்டர் பொறுத்தமட்டில் அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸில் இருந்து அழகான விஷயம் கொடுத்துருக்காங்க. கவனம் ப்ளீஸ் ஜஸ்ட் பாருங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ணணுங்க. அப்ரிஷியேட் த ஒர்க் ஆஃப் ICAI. They are doing a fantastic job, no doubt in that. CA intermediate students, Paper 1 Advanced Accounts இருந்து Consolidated FS Accounting Standard 21 இருந்து ஒரு சூப்பரான synopsis chart has been provided. My humble request to all the inter students to just go through and dive through this. Okay, please நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ICAI Student Journal is available in Chrome. Google Chromeல போயிட்டு ICAI Student Journalனு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூன்றாவதான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அட்வான்ஸ் ஐடிடி எந்த டேட்டுக்குள்ள நீங்க ஃபினிஷ் பண்ணணும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 20th June ஆர் பிஃபோர் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா you can write your exams on 20th July. Test dates வந்து 20th July னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? commencement of exam form எப்ப அப்ளை பண்ணணும்? 3rd July அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 7th July. Very very important announcement is there for advanced ITT students. Now finally நல்லா பாத்துக்கங்க, தயவு செஞ்சு 20th July தான் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். CA ஃபவுண்டேஷன் பொறுத்தமட்டில் accounts from incomplete records அதை பத்தி ஒரு சினாப்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றது, எப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ப்ரிப்பேரிங் தி accounts for single entry basis, then what is meant by statement of affairs, what is meant by income and expenditure, அப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. At last they are also given you the upcoming CA students conference பத்தின ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்க பாத்துக்கலாம். உங்க ஊர் பக்கத்துல நடக்குதுன்னா தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல நடக்குதுன்னா போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்க. And finally ending up with crossword puzzle. So guys, I hope that you enjoyed this session. This is CA Sheshadri signing off. நன்றி, வணக்கம். எல்லா மந்தும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், ரிவ்யூ போடுவோம்.
திஸ் ஐ எம் வெரி ஷுர் தட் இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். கைஸ், தேங்க்யூ. திஸ் இஸ் சிஏ சேஷாத்ரி சைனிங் ஆஃப்.